பொள்ளாச்சி நெகமம் அருகே அரசு பேருந்து மீது சரக்கு லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவபிரசாத். சிவபிரசாத், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விபத்துல காயமடைந்தவர்களோட நிலைமை என்ன? உயிரிழந்தவர்களோட நிலைமை என்ன? அதாவது காயத்ரி, பொள்ளாச்சியிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தேங்காய் நார் ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரியும் திருப்பூரிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தும் நேருக்கு மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மொத்தம் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பின் 3 பேர் உயிரிழந்துவிட்டனர். அதுபோக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது 2 உயிரிழந்து விட்டனர். ஆக மொத்தம் 8 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 18 பேர் படுகாயங்களுடன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பா என்ன மாதிரியான கோணங்கள்ல விசாரணை நடைபெற்று வருகிறது? அதாவது அந்த கருமாபுரம் பிரிவு அருகே அருகில் போர்வெல் தோண்டப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வந்த தூசியினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிவபிரசாத், இப்போ விபத்துல காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? விபத்தில் காயமடைந்தவர்கள், அதாவது 9 பெண்களும் 9 ஆண்களும் விபத்தில் பலத்த காயமடைந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.